வணக்கம். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புதன்கிழமை நிஃப்டி பேங்கோட எக்ஸ்பைரி ட்ரேடிங் செட்டப் வந்து பார்ப்போம். அத பார்த்தீங்கன்னா, 0 ட்ரேட் செட்டப் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அது இல்லாம எந்த மாரி வந்து ஒரு ட்ரேட் செட்டப் வந்து கிடைச்சா எடுக்கலாம், எந்த மாரி நேரத்தில எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் 0 என்ன தெரிஞ்சுக்கங்க. 0 அப்படிங்கிற ட்ரேட் செட்டப் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸே போடாம ஒண்ணா அந்த நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கு ஒதுக்கக்கூடிய மொத்த பணமும் 0 ஆயிரும். அப்படி இல்லன்னா, அ நல்ல பெரிய ப்ராஃபிட்டா வரும். அத பார்த்தீங்கன்னா ஒரு 1:3, 1:4, 1:5 அந்த மாரி வந்து பெரிய ஆர்ஆர்ல வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் செட்டப் தான் பார்த்தீங்கன்னா, 0 கிரேட் ட்ரேட்ன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ஷன்ல தான் பண்ணுவோம். ஆப்ஷன்ல தான் பண்ண முடியும். சரி, ஆப்ஷன்ல வந்து நாம 0 கிரேட் ட்ரேட் பண்ணும்போது ரெகுலரா ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இதுக்கெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு வின்னிங் பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 0 கிரேட் ட்ரேட்ங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 40% மட்டும் தான் வின்னிங் பெர்சன்டேஜ் இருக்கு. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4 ட்ரேட் மட்டும் தான் வந்து ப்ராஃபிட் வரும். மேக்ஸ் 6லேருந்து 7 ட்ரேட் வந்து லாஸ் தான் வரும். சரிங்களா? நீங்க எந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கனாலுமே, இதுதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகே அப்படிங்கிறது வந்து நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட பிரீமியம் வந்து ச ஸ்ட்ரைக்கோட பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா இறங்கும். ஏன்னா, அந்த அன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து முடியறனால, அந்த அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரிய மூமென்டம் இல்லாம, ஒரு வேள மார்க்கெட் சைட்வேஸ்லயே இருந்தாலோ, ஒரு சின்ன சின்ன மூமென்டம் வந்து இருந்தாலோ, பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரீமியம் வந்து அவ்வளோக்கா வந்து இன்கிரீஸ் ஆகாது. அப்படியே வந்து டீகே ஆகி கரைஞ்சிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட அது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனோட நேட்டிவ் சரிங்களா? அதனால 0 கிரேட் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க அது கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு வந்து ட்ரேட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேட் செட்டப் வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து செட் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறது. இந்த 0 கிராட் ட்ரேட் பண்றதுனால என்ன ஒரு நன் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0 கிராட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷன்ங்கிறது வந்து இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ரூ. 1000 கொடுத்து ஒரு பிரீமியம் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கோட பிரீமியம் வாங்குறீங்கன்னா, ரூ. 1000 லாஸ்ட்னு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே முடிவு பண்ணிறதுனால, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து அதுக்கு மேல வந்து ரூ. 1000 மேல வந்து போகவே போகாது. சரிங்களா? நீங்க வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாலும் சரி, க்ளோஸ் பண்ணாட்டியும் சரி, அந்த ரூ. 1000 மேல வந்து லாஸ்ங்கிறது வந்து வரவே வராது. ஆனா ப்ராஃபிட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 4000, 5000, 8000, 10,000 அந்த மாரி வந்து பெரிய ப்ராஃபிட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதை பொறுத்து இந்த ஆப்ஷன் 0 ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாம இருக்கிறதே நல்லது. இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்கறாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. சரிங்களா? இது வந்து யூஸ் பண்றது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணாலுமே சரிங்களா, மார்க்கெட் வந்து அவ்வளவு வந்து ஸ்பாட்டோட பிரைஸ் வந்து நாம எதிர்பார்த்த மாரி மூவ் ஆனா கூட, ஆப்ஷன் பிரீமியம் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட்டா நாம எதிர்பார்த்த அளவுக்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகாது. சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்ன மாரிட்ட டிகே வந்து இருக்குது. மார்க்கெட்ல டிகே வந்து இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் பிரீமியம் டிகே வந்து இருக்கு. அதனால நாம எதிர்பார்க்கிற மாரி வந்து மூமென்டம் கிடைக்காது. நம்ம எதிர்பார்த்ததோட ஸ்பாட்ல வந்து நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு நல்ல மூமென்டம் கிடைச்சாவே மட்டும் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வரும். அதனால இது ட்ரேட் செட்டப் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்ட தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுகிட்டு எடுங்க. ஆப்ஷன் வந்து இந்த மாரிலாம் டிகே ஆகும் அப்படின்னாலாம் தெரிஞ்சுகிட்டு எடுங்க. நீங்க வந்து பிளைண்டா எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து நான் சொல்றத வந்து மார்க்கெட் வந்து லைவ்ல ஸ்பாட்ல நடந்தாலுமே, அது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிறது அந்த டைமிங் பொறுத்து தான் நடக்கும். சரிங்களா? சரி நம்ம இப்ப வந்து எந்த மாரி வந்து ஒரு ஆப்ஷன் பிரீமியம் வந்து இருக்கிறபோது, நம்ம எடுக்கலாம் 0 அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஒரு ப்ரீமியர் அனலைஸா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, 0 கிராட் ட்ரெயின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1லேருந்து 1:30க்கு மேல வந்து எடுங்க. சரிங்களா? ஒரு 1:30, 2 மணி அந்த வாக்குல எடுத்தா கூட ஓகே தான். மினிமம் வந்து ஒரு ஒரு 1 மணிக்கு மேல 1:30லேருந்து 2 மணிக்கு கீழ எடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் வந்தா கூட ஆர்ஆர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆர்ஆர் வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாரியே நான் சொன்ன மாரி தான், இந்த 0 கிராட் ட்ரேட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ ப்ரிடிக்ஷன் பண்ணி அக்யூரேட்டா ப்ரிடிக்ஷன் பண்ணி ட்ரேட் பண்ணாலும், ஒரு 30லேருந்து 40% தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய வின்னிங் பெர்சன்டேஜ். அதுக்கு மாரி வந்து மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. மணி மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ட்ரேடுக்கு வந்து உங்க கேபிட்டல்ல 0.5% மட்டும் ரிஸ்க் எடுங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 1,00,000 வச்சிருந்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 மட்டும் ரிஸ்க் எடுங்க. ஒரு 2,00,000 வச்சிருந்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 மட்டும் ரிஸ்க் எடுங்க. 0 ட்ரேடுக்கு ஒவ்வொரு நாளும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கறதுக்கு பாருங்க. அப்படி இல்லன்னா கூட 2 ட்ரேட், 3 ட்ரேட் 2 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கூட, நீங்க மணி மேனேஜ்மென்ட்க்குள்ளேயே அது உங்களுடைய ரிஸ்க் வரமாட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி. மே இது இன்னைக்கு எப்படி வந்து ட்ரேட் வந்து எடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் எந்த மாரி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து ட்ரேட் செட்டப் வந்து குடுக்க போறோம். சரிங்களா? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் குடுத்துருக்க 2 லெவல் மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, 49,928 சரிங்களா? அதுலருந்து ஒரு 48,985 ஒரு 49,930 ரவுண்ட் லெவல் ஆச்சுன்னா 49,930லிருந்து 49,985 அந்த ஒரு 55 பாயிண்ட்ல சரிங்களா? ஒரு 50 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 50, 55 பாயிண்ட்ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. அதே மாரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 49,537 இருந்து 49,990
சரிங்களா? அந்த ஒரு 45லேருந்து 50 புள்ளிகள். மேல ஒரு 50 புள்ளிகள், கீழ 50 புள்ளிகள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ்க்கு வந்து ஒரு இதா வச்சுக்கங்க. சரிங்களா? அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வந்து நாம வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேட் செட்டப் வந்து எடுக்க போறோம். சரிங்களா? அ மார்க்கெட் வந்து இதில எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த குளோசிங் பிரைஸ் இருக்குங்களா? 49,650 அந்த ரேஞ்சுக்கோ சரிங்களா? அதுக்கும் கீழயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனா, இங்கிருந்து மார்க்கெட் மேல போயிட்டுங்க. இந்த 49,930 அங்க போய் ரிஜெக்ஷன் ஆயிட்டு மார்க்கெட் அங்கருந்து கீழ வரும். சரிங்களா? இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சோ சரிங்களா? அதே மாரி நாளைக்கு வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோசிங் பிரைஸ் கீழயோ இல்லாட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 49,937 இந்த ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா? இந்த சப்போர்ட்ட பிரேக் ஆனாலுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு ஒரு வேளை இந்த இடத்துல நம்ம ரியாக்ஷன் நடக்கிறபோது நாம எடுக்கலாம். ஒரு 1:30 மணிக்கு 2 மணிக்கு மார்க்கெட் இருந்துச்சுன்னா எடுக்கலாம் புட் ஆப்ஷன். அப்படி எடுக்கிறபோது இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 49,000 49,900 புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கருந்து வந்து நம்மளுக்கு கீழ வந்தா ஒரு 49,550 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 350 350 புள்ளிகளாட்டம் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ இந்த ரேஞ்சில ஓப்பன் ஆகி, இந்த குளோசிங் கீழ ஓப்பன் ஆகி, ஒரு வேளை இந்த லோல கட் ஆனதுக்கப்புறம், மார்க்கெட் மேல வந்து ஒரு பை கிடைக்கும். பை வந்து நாம ஆ பைல வந்து இப்போதைக்கு நான் செல்லிங் மட்டும் சொல்றேன். சரிங்களா? செல்லிங் மட்டும் சொல்லிடுறேன். இப்படி வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த லோ கட் ஆயிட்டு மார்க்கெட் மேல போம்போது, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு செல்லிங் பிரஷர் கிடைக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு செல்லிங் பேட்டர்ன் கிடைச்சதுக்கப்புறம் செல் பண்ணலாம். மார்க்கெட் இங்க வந்து கீழ வரும். சரிங்களா? அப்படி இல்லாம ஒரு வேளை சரிங்களா? ஒரு வேளை மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனா சரிங்களா? இப்போ வந்து நானு செல்லிங்க்கு வந்து மார்க்கெட் சொன்னேன் இல்லைங்களா? கேப் அப்ல ஓப்பன் ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆனோனயுமே இங்கிருந்தே வந்து ஒரு பையிங் கிடைச்சுங்க. இந்த நம்ம எதிர்பார்த்த ரீசென்ட்டா வந்து ஒரு 49,960 வரைக்கும் மார்க்கெட் போகும். அங்க போயிட்டு கீழ வரும்பொழுது நாம இந்த ரிவர்சல் ட்ரேட் வந்து நாம எடுக்கலாம். சரிங்களா? இந்த நாம எதிர்பார்த்த இந்த சப்போர்ட்ல இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சோ, இந்த ஒரு ரேஞ்சில பாருங்க. இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சோ, அதே மாரி வந்து நாளைக்கு வந்து இங்கருந்து பை ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறபோது நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் இங்கருந்து போய் ஒரு 49,950 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். சரிங்களா? இது வந்து கேப் அப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனா. சரி ப்ரோ கேப் அப்ல வந்து நீங்க ஓப்பன் ஆனோனயுமே மார்க்கெட் வந்து இப்படி போய் தான கீழ வரும்னு சொல்றீங்க. சரிங்களா? சொல்லிர்றேங்க. இப்ப கேப் அப்ல ஓப்பன் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மார்க்கெட் மேல போயிட்டு இப்படி வருவீங்களா? அப்ப வந்து நம்ம இந்த இடத்துல வந்து செல் பண்ணலாமா? செல் பண்ணக்கூடாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலயும் வந்து செல் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துலயும் வந்து செல் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து செல் பண்ணும்போது என்ன மாரி நடக்கும்னா, இந்த மாரி நடக்கும். சரிங்களா? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு, செகண்ட் டைம் தான் மார்க்கெட் போயிட்டு இப்படி டபுள் டாப் வச்சுட்டு மார்க்கெட் வந்துச்சு. சரிங்களா? அதே மாரி வந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து அ இங்க ஒரு கேப் அப் போகாததுல மார்க்கெட் சடனா இப்படி வந்துச்சுனா கூட, மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் டாப் மார்க்கெட்டோ இல்லாட்டினா ஒரு இப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துட்டு இந்த ஹைக்கு மேல போய் கட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து கீழ வரக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ப்ரிடிக்ஷன் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடந்துச்சுன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து 0 ரேட் இருக்கிறதுனால, செகண்ட் ஹாஃப் நம்ம எடுக்கிறக்காக இந்த மாரி வந்து ட்ரேட் ஸ்டாக் வந்து குடுக்குறோம். சரிங்களா? ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நீங்க ஒரு ட்ரேட் செட்டப் எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 0 ட்ரேட் இல்லாம ஒரு நார்மல் ட்ரேட் வந்து எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க இந்த ஒரு லெவல் வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 49,950 அண்ட் 49,530 சரிங்களா? இந்த 2 லெவலையும் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த 2 லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் லெவலா இருக்கும். பேங்க் நிஃப்டில சரிங்களா? இந்த லெவலுக்குள்ள வரும்பொழுது நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல்லிங் பேட்டர்ன் எடுத்து செல் பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்ல வந்து 49,650 550 வரும்போது ஒரு பையிங் கிடைச்சா பையிங் பண்ணலாம். இந்த மாரி வந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா, ஒரு 1:1 1:2 அப்படி அந்த ஒரு ரேஞ்ச்ல வந்து வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். அது வந்து ஜீரோகிராவா எடுக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு 1:30 மணிக்கு மேல வந்து நாம சொன்ன இந்த லெவலுக்குள்ள இருக்கும்போது மட்டும் ஒரு 2 ட்ரேட் அதாவது பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ல இருக்கும்போது பை சைடு கால் சைடுல வந்து ஜீரோகிராவா ட்ரை பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து புட் சைடு இந்த ஹைல இருக்கும்போது புட் சைடு வந்து ஏதாவது கிடைச்சுனா ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சரிங்களா? இந்த மாரி வந்து ஒரு வேளை ரியாக்ஷன் நடக்காம சரிங்களா? இந்த மாரி ஒரு 1:30 மணி வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரேஞ்ச்லயே ட்ரேட் ஆயிட்டு இருந்து சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு பையிங் ரியாக்ஷன் கிடைக்காம மார்க்கெட் இப்படியே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனாலும் செல் சைடு வந்துரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நாம அப் சைட்ல வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த இதில ரியாக்ஷன் நடந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த கீழ் நோக்கி வராம, இது பிரேக் அவுட் ஆனாலும் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஒரு 2 லெவலுக்குள்ள வந்து ட்ரேட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து ஆப்போசிட் ட்ரேட் எடுக்கலாம். அதாவது அட்வான்ஸ் ட்ரேட் எடுத்துட்டு, இந்த லோக்கு கீழ அந்த அந்த ஹைக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த லோக்கு கீழ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு பை சைடு ட்ரேட் பண்ணலாம். இந்த ஹைக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு செல் சைடு வந்து ட்ரேட் பண்ணலாம். எப்ப வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ, அதே மாரி இந்த சப்போர்ட்ல வந்து இந்த சப்போர்ட் வந்து ரியாக்ஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுதோ, அப்போ வந்து இங்க பிரேக் அவுட் ஆகும்போது பையும், இங்க பிரேக் அவுட் ஆகும்போது செல்லும் ட்ரேட் பண்ணலாம். இந்த மாரி வந்து செட் பண்ணலாம். சரிங்களா? இப்படி வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேல வந்து ஒரு நல்லா ரியாக்ஷன் நடந்துட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பிரேக் ஆனா இது வரைக்கும் மார்க்கெட் போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் சைட்ல ஒரு
இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் போற வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50,400 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். சரிங்களா? ஒரு 350 புள்ளிகள் வந்து மேலே ஒரு அப்சைட் வந்து முற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு 2 லெவல் மட்டும் நீங்க குறிச்சு வச்சுங்க. இத வச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் வந்து ஆகறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிளைண்டா வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்காம சரிங்களா? ஒரு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா? நேத்து வீடியோலயும் கூட சொல்லிக் குடுத்துருப்பேன். அந்த மாரி வந்து அந்த வீடியோ போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அந்த மாரி வந்து ஒரு பையிங் பேட்டர்னோ, இல்லாட்டினா ஒரு செல்லிங் பேட்டர்னோ ரெசிஸ்டன்ட்ல கிடைக்கும் பொழுது மட்டும் நீங்க வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுங்க. பிளைண்டா வந்து பண்ணாதீங்க. பிளைண்டா பண்றீங்கனாலும் பண்ணலாம். அதுக்கும் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வின்னிங் ரேஷியோ வந்து குறைவா இருக்கும். ஆனா, ஆர்ஆர்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃபோ, செகண்ட் ஹாஃபோ எப்போ வந்தாலும் சரி, மார்க்கெட் வந்து இந்த இடத்துலயோ, இல்லாட்டி இதுங்களையோ சரிங்களா? இந்த க்ளோசிங் பிரைஸ்ல இதுக்கு மேலேயோ வந்து மார்க்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, நமக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் போகும்பொழுதே மார்க்கெட்லயே செல் பண்ணிட்டு சரிங்களா? மார்க்கெட்லயே செல் பண்ணிட்டு என்னாச்சு? மார்க்கெட்லயே நம்ம செல் பண்ணிட்டு, அப்படியே அந்த கு கு ஹைக்கு மேல வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி மார்க்கெட் கீழ வந்துரும். இங்க வந்து நம்ம ஒரு 1:1 இல்லாட்டி 1:2 வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் வந்தோனயுமே ஒரு சின்ன செல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஒரு 50லேருந்து 60, 70 புள்ளி ஆட்டம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு சரிங்களா? ஒரு 100 புள்ளியோ, 150 புள்ளியில ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, அதே மாரி டார்கெட் மாரி ஒரு 150 புள்ளிகளோ, ஒரு 180 புள்ளிகளோ, ஒரு 1:1 1:1.5 அந்த மாரி வந்து ஒரு சின்ன ட்ரேடு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்காக ரியாக்ஷன் நடக்கும்பொழுது ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்து வந்துடலாம். இந்த மாரி ஸ்கேல்பிங் பண்ணலாம். சரிங்களா? ஸ்கேல்பிங் பண்ணலாம். அதே மாரி தான் டவுன் சைட்லயும் சரிங்களா? அதே மாரி தான் சப்போர்ட்லயுமே நம்ம இது வந்து ஒரு நல்ல ப சப்போர்ட்டா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கறதுனால, இந்த இடத்துல வந்து ஒரு அட்வான்ஸ் ட்ரேடிங் எடுக்கும்போது, அதுவும் அதே மாரி தான். நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 100 புள்ளிகள், 80 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 100லேருந்து 80, 150 புள்ளிகள் ஆட்டம் ஒரு சின்ன சின்ன ட்ரேடிங் வச்சுட்டு, அந்த மணில வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸ்கேல்பிங் மாரி பண்ணிக்கிட்டு, அதையும் வந்து ட்ரேட் செட்டப் எடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது, நாம இன்னைக்கு எந்த ஒரு லெவல் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, பேங்க்ல இந்த ஒரு 2 லெவல் தான் நான் வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போறோம். சரிங்களா? இதில வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த மாரி ஜோன்ல இருக்குது ப்ரோ. எப்படி வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் வந்து நான் எதுக்காக மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கிருந்து போகும்பொழுது அ ப்ரா சரிங்களா, இங்கிருந்து மார்க்கெட் மேல வரும்போது, இந்த இடத்துல வந்தோனயுமே சரிங்களா, இந்த ஜோனோட லோயர் டைம்ல 922, 930 இல்லைங்களா, அங்க வரும்போதே மார்க்கெட்ல நாம அ பை சைடு இருந்தா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா, ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு மேல தான் ஸ்டாப் லாஸ் போடணும். அதே மாரிட்டம் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்கிருந்து மார்க்கெட் மேல வரும்போது, இந்த ரேஞ்ச் வரும்போது என்ட்ரி வந்து எடுக்கலாம். 49,935ல ஸ்டாப் லாஸ்க்கு வந்து இதுக்கு மேல போலாம். சரிங்களா? அதே பிரேக் அவுட்டா நாம இத கன்சிடர் பண்ணோம்னா, இந்த ஜோனோட ஹை வந்து பிரேக் ஆகணும். இந்த ஜோனோட வந்து ஹை வந்து 49,980 90 இல்லைங்களா? அந்த ஹைக்கு மேல வந்து பிரேக் ஆனா மட்டும் நம்ம வந்து நியூ என்ட்ரி எடுக்கலாம். அதான் ஜோனுக்கோட ஜோன்ல வந்து எப்படி ட்ரேட் பண்றது சொல்லிக் குடுத்துருக்கப்போ, அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க என்ட்ரியோ இல்லாட்டினா ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனோட என்ட்ரியில வந்து எடுக்கணும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க அ செல் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் வரும்போதே நீங்க ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ஆரம்பிச்சுருங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேள புதுசா ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இந்த ஜோன் வரும்போதே வந்து என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சுருங்க. மார்க்கெட் வந்து இப்படி வந்துட்டும் கூட மார்க்கெட் வந்து மேல போகும். சரிங்களா? பிரேக் அவுட்னா மட்டும் சரிங்களா? இந்த லோ சைடு இருக்கிற ஜோன வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் செல் எடுக்கலாம். அதே மாரி இந்த ஹை சைடு இருக்கிற ஜோன்ல வந்து அப் சைட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை எடுக்கலாம். சரிங்களா? நியூ என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஜோன வந்து நீங்க அந்த மாரி யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, இன்னைக்கு நாம வந்து ஒரு 2 ட்ரேட் செட்டப் வந்து பார்த்தோம். சரிங்களா? ஜீரோ கிரேட் ட்ரேட் செட்டப்பு. நான் வந்து இந்த ஜீரோ கிரேட் ட்ரேட் செட்டப் வந்து இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்காக சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஒருவேளை மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறதே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லெவலுக்கு வெளியவோ சரிங்களா? வெளிய ஓப்பன் ஆகும்பொழுது இந்த ட்ரேட் செட்டப் வந்து வேலிட் ஆகாது. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கேப் அப்ல வந்து இந்த லெவலுக்கு மேல ஓகேங்களா? இப்படி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனா, இது வந்து நம்மளுக்கு கன்சிடர் பண்ண முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு கீழ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனா, இந்த லெவல் வந்து வேலை செய்யாது. சரிங்களா? வேலை செய்யாது. இந்த லெவல் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லயே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனா மட்டும், மார்க்கெட் நம்ம இந்த இது பேஸ் பண்ணி வந்து ட்ரேட் ஆகுற வாய்ப்ப கன்சிடர் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? இந்த மாரி வந்து நம்ம ரெகுலரா வந்து ஆ ஜீரோ கிராட் ட்ரேடு அண்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன் லாங் டைம்க்கு, ஷார்ட் டைம்க்கு, ஸ்கேல்பிங்க்கு எல்லாம் வந்து ட்ரேட் செட்டப் வந்து குடுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.